குடிப்பிறப்பு அழிக்கும், விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி பெரும் புனைவிடும், நான் அணி களையும், மான் எழில் சிதைக்கும் என்கிறது மணிமேகலை. பிறந்த குடியின் நற்பண்பு குன்றும், பெருமை கெடும், கல்வி தடைப்படும், நாணம் நீங்கும், மாண்பு சிதையும், இத்தனையும் பசிப்பினியால் பாதிக்கப்பட்டோருக்கு. இந்த அவலம் யாருக்கும் வரக்கூடாது என்ற கோட்பாடுதானே இந்த கஞ்சி ஊர்வலம் அம்மா. லட்சக்கணக்கான செவ்வாடைகள், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எல்லாம் செவ்வாடைகள். செவ்வானமே தரை இறங்கி கால் முளைத்து நகருகின்றதா? இல்லை, செங்கடல் மறுவூரில் சங்கமமாகி மந்தையாக உருவெடுத்து நீண்டு நகருகின்றதா? அம்மா அம்மா, ஓம் சக்தி, ஓம் பராசக்தி என்ற இந்த முழக்கம் இடியாக அல்ல, மின்னலாக வெளிச்சமிட்டது மறுவூரில். அம்மா, ஆன்மீகம் யார் யாரையோ ஆட்கொண்டு கிடந்தது. நாங்கள் அசைவற்று கிடந்தோம். ஆனால் இப்பொழுதோ எங்களை ஆட்கொண்ட ஆன்மீகம் உன் ஆன்மீகம் தாயே. அம்மாவுடைய அற்புதமான ஒரு இதுனா, குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை இதையும் அம்மா எடுத்துக்குவாங்க. இந்த ஆடிப்புற விழாவில் அம்மா நமக்கு தரக்கூடிய மகிமை, இந்த டிவியில பாக்குறப்ப சொல்லுவாங்கல்ல, பாசம் வளர்க்கும் விழா ஆடிப்புற விழா. நமக்குள்ள ஒருத்தியாக இருந்து, நம்முள்ள ஒருவளாக இருந்து நமக்கு அத்தனை செய்யக்கூடிய ஒரு பெரிய விழா இந்த விழா. நல்ல ஆரம்ப காலத்துல இருந்து கஞ்சி கிளை எடுக்கும் போதுங்க வெறும் 1500 ரூபாய் சம்பளத்துக்காக அம்மா என்னை சேர்த்து விட்டா. இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்னை உயர்த்தி இருக்கிற அம்மா. அம்மாவோட மகிமையும் இந்த கஞ்சி கிளையும் பாளைய சேவத்துலதான் எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஓம் சக்தி, நான் 15 வருஷமா கஞ்சி கிளை எடுத்திருக்கேன். ஓம் சக்தி, அம்மா கோயிலுக்கு வந்ததுல இருந்து எனக்கு எந்த பஞ்சமும் இல்ல, எல்லாமே நல்லாவே இருக்கும். அம்மா இன்னும் நல்லா வச்சிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஓம் சக்தி. இது வரைக்கும் நாங்க 10 தடவை இருமுடி செலுத்தி வந்திருக்கிறோம். ஆடிப்புறது கஞ்சிக்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கஞ்சிக்களை எடுக்கிறதனுடைய பயனே என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல எந்த குறையும் இல்லாம அரிசி நெல்மணி தானியங்களுக்கு குறைவில்லாம அம்மா என்னன்னைக்கும் எல்லாருக்கும் கொடுப்பாங்கிற ஒரு நல்ல அருள்வாக்கு இருக்குது. அதை பொறுமையா எடுத்து எல்லாருமே நாங்க கஞ்சிக்களை எடுத்து அம்மாவுக்கு செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னி பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாதவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, உடல்நல சரியில்லாதவங்க எத்தனையோ பேர் இருமுடி செலுத்துறதுக்கும் கஞ்சிக்கலையை வாக்குறதுக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் அம்மா எங்க யாருக்கு எந்த குறையும் இல்லாம வச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் எல்லாரும் எங்க அம்மா நல்லா காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில நாங்க போயிட்டு இருக்கோம். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. நான் 11 வருஷமா அந்த கஞ்சி கிளையை எடுக்கிறேன். என்னை நான் பட்ட கஷ்டத்துல என்னுடைய சொந்தங்கள்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க. அம்மா தான் என்னை அரவணைச்சு இன்னைக்கு நான் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு அன்னைக்கு நான் அம்மா பாதம் பணிந்தவங்க யாரும் கைவிடப்பட மாட்டார்கள், இது சத்தியம். ஆடிப்புறம் இதுக்கு வர்றதுல கஞ்சி வர்றதுல எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை வேற எந்த சந்தோஷமும் இல்லை. நாங்க காத்துட்டு இருக்கோம். நாங்க வருடம் காத்துட்டு இருக்கோம். நாங்க எப்போ வரும். என் தாய் உள்ளம் மனம் குளிர்ந்தது போல் இந்த உலக மக்கள் எல்லாம் குளிர நீ அருள்வாயம்மா. உன் அருள் கிடைக்க நாங்கள் பெரும்பெரும் பாக்கியசாலி அம்மா. ஓம் சக்தி தாயே, இந்த மக்கள்கள் உனக்கு கஞ்சி கல்யாணம் சுமந்து வார மக்களுக்கு அவளுக்கு கலிங்கள் தீர்க்க நீங்கள் அருள் புரிவாயம்மா. இந்த நாங்க மருவத்தூருக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப அவளையில நொந்துகிட்டு இருந்தோம். வேலை இல்லாம ஏமாற்றத்தால நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க அம்மாவை நம்பி மருவத்தூர் வந்து கஞ்சிகளை எடுத்து இருமுடி செலுத்தினதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நாங்க உயர்ந்து இன்னைக்கு எங்க நல்ல நிலைமையில இருக்கோம். இன்னைக்கு அம்மாவை வேண்டி நாங்க எந்த காரியம் செஞ்சாலும் எங்களுக்கு அம்மா நல்ல அருளை கொடுக்கறா. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த அம்மாவுக்கு கொண்டு போய் அபிஷேகம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் இப்ப 18 வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் இந்த கஞ்சினால எங்களுக்கு வருஷம் முழுதும் எங்களுக்கு கஞ்சி கிடைக்குது. கஞ்சிக்கு பஞ்சம் இல்லாம நல்லபடியா எங்களை வருஷம் முன்னேற்றிட்டு வர அம்மா. கஞ்சி நான் 10 வருஷமா எடுத்துட்டு வரேன். 10 வருஷமா எடுத்துட்டு வர்றதுனால பல மாற்றங்கள் உண்டு. எப்பதான் எனக்கு பெண் குழந்தை அம்மா கொடுத்தா, 2வது பையனை கொடுத்துட்டு அப்புறம் பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு அனைத்து படிப்படியா மாற்றங்கள் உண்டு வருகிறது. இந்த கஞ்சியில அம்மா நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. எங்க வால்பாறையில ஒருத்தர் ரொம்ப கிட்னி ப்ராப்ளமா இருந்தாரு. அவருக்கு இந்த கஞ்சியை கொடுத்துதான் அவருக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம் சரியா இருக்குது.
அம்மா இந்த கஞ்சி கலவை மெடிக்கல் போன வருஷம் எடுத்தேன், எனக்கு ரொம்ப முடியாம இருந்தது. இந்த வருஷம் கஞ்சி கலவை மெடிக்கலுக்குள்ள அம்மா எனக்கு பூர்ணமா உடம்பு சுத்தமா பண்ணிருச்சு, என் குடும்பத்தையும் நல்லா வச்சிருக்கு. அம்மா அருளால நான் 9 முறை கஞ்சி எடுத்து வரேங்க. 9 முறையும் அம்மா அருளால நல்லா தான் இருக்கும். இந்த கஞ்சி கண்டிப்பா அற்புதமான கஞ்சி தான். இது நோய் தீர்க்கக்கூடிய கஞ்சி, மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய கஞ்சி. அதாவது இப்ப சாமிக்கு படைக்கிறது அப்படின்றாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாமிக்குன்னு எடுத்துக்கிட்டாவே அந்த அம்மாவோட அருள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம். இதுக்கு முன்னாடி போனீங்களா இந்த அம்மாவோட அருள் பத்தி சொன்னதுனால நாங்க வருஷமா இப்ப வந்திருக்கோம். எங்களை வர வச்சிருக்கிற மாதிரிதான் நாங்க எண்றோம். கஞ்சியில அம்மா சக்தி இருக்காங்க, தச்சுருவமா இருக்காங்க. ஏன்னா அந்த சக்தி தான் இந்த வருஷம் என்ன மாலை போட்டு இந்த கோயிலுக்கு வர சொல்லிருக்காங்க. இதே லைன்ல பஸ் ஓட்டுறாரு, நானு பெங்களூர் பஸ் ஓட்டுறாரு. 30 வருஷமா அந்த கோயிலுக்கு எங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டாங்க, நான் வரல. இந்த வருஷம் சக்தி தாய் என்ன சத்திரூமா ஊரெல்லாம் உலகெல்லாம் சுத்துற சக்திய நீ பாக்கணும் பாப்பா சொல்லி என் தாய் வர வச்சாங்க. இந்த வருஷம் மாலை போட்டு இந்த வருஷம் தாய்க்கு கஞ்சி கலையும். இதான் முதல் வருஷம் நான் தாயை பார்க்க வந்திருக்கேன். ஆனா உலகம் எல்லாம் சுத்திட்டு வரேன், ஒரு இடம் இல்ல, உலகம் எல்லாம் சுத்தி பாக்குற ஆளு இந்த பழனிசாமி, பெரிய காசி விஸ்வநாத கைலாச விஸ்வநாத பக்தர். நானு சக்தி நேரம் அழைச்சாதான் இந்த சக்தி கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த சக்தி கோயில கையெடுத்து ரோட்ல போகும்போது பஸ் ஓட்டு போவேன். இன்னைக்கு தாய நேராக தரிசனம் ஆகட்டும். அம்மா இந்த கஞ்சை எடுத்ததுல இருந்து எனக்கு கஞ்சைக்கு பஞ்சமில்லை. அம்மா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அம்மா நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருச்சு. I am Dr. Satya from Bangalore. I have been taking this ganji for the last 15 years. So I consider this ganji irrespective of whatever the level of their education and financial position. Everyone is equal in front of Amma. For that very purpose, the ganji is put in a single container and it is again distributed to each and everyone. So I consider this as one of the auspicious days. சத்தி நாங்க 16 வருஷமா மாலை போட்டு இருமுடி போட்டு கஞ்சி கலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு போன மாசம் கழுத்துல ஒரு நரம்பு சுருண்டு இருந்தது. அம்மா ஆடிப்புறத்துக்கு ஏதாவது நல்லதை பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டே வந்தேன். ஆனா காலையில இருந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த இடம் வலி இருந்தது, காலையில இருந்து வலியே இல்ல. கஞ்சி வாங்கினதுல இருந்து இல்ல, காலையில மருவத்தூர் மண்ணு மேய்ச்சதுல இருந்து எனக்கு அந்த வலியே தெரியல. என் கூட வந்தவங்க கூட ஆமா அன்னைக்கு சுருண்டு இருந்தது இன்னைக்கு காணமே அப்படின்னுட்டு. அம்மாவோட மகிமை இந்த கஞ்சியில எல்லாருக்கும் தெரியுங்க. அம்மா, நீ நீராகவும் உள்ளாய், நெருப்பாகவும் திகழ்கிறாய். அதனால் தான் நீரால் நிரம்பிய கஞ்சியையும் நெருப்பால் நிமிர்ந்த அக்னி சட்டியையும் ஏந்தி வணங்குகிறோம் அம்மா. ஓம் சக்தி. நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கிறோம். திருமதி உதயகுமாரன் குடும்பவர்கள். நாங்க எங்க மகள் மூத்த மகள் 99ல பிறந்திருந்தா. அதுக்கு பிறகு 3 தரம் எங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு. 2007ல இங்க நாங்க வந்திருந்தோம். வந்தது அம்மா சொன்னா, நீ காப்பு கட்டிட்டு போ. நான் ஒன்றுமே கேட்கல. அம்மா தானாயே சொன்னா, உனக்கு தீவிர சக்திகள் எல்லாம் உள்ள நிறைஞ்சிருக்கு, நீ காப்பு கட்டிட்டு போ, உனக்கு ஒரு ஆண் குழந்தைய தருகிறேன். அப்ப நான் காப்பெல்லாம் கட்டிட்டு போன போது என் அட்ரஸுக்கு அடுத்த மந்த் வந்திருந்த காப்பு எல்லாம், அந்த காப்பு இதுல இருந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் உங்க ஃபேமிலி எல்லாரையும் விழுங்க சொல்லி வீட்டுக்கு எல்லாம் தெளிக்க சொல்லியிருந்தேன். வீட்டையெல்லாம் தெளிச்ச அப்புறம் அடுத்த மந்த்ல எனக்கு பெரிய ஒரு கட்டி விழுந்தது. அப்ப எனக்கு செய்வினை செய்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அம்மா சொல்லி இருந்தா. அது மாதிரி எனக்கு அந்த கட்டி விழுந்த அப்புறம் இவர்த்த எங்களுக்கு அம்மா தந்தா. அப்போ கனவுல அம்மா சொன்னா, நீ இது பிள்ளையார் அவதாரம், பிள்ளையாட்ட பேரியே வையண்டு. அப்ப அதுக்கு நாங்க சாஸ்வதன் 2 பேர் வச்சோம். வாக்கு அகல்யா, அதுக்கு சாஸ்வதன். அப்ப நான் 1வது பர்த்டேலயே நான் அம்மா நன்றி சொல்லணும் மட்டும். நான் 1வது பர்த்டேக்கு நான் வேற வீணாக போயிட்டு, 2வது பர்த்டேக்கு போனாலும் 3வது பர்த்டேக்கு நாங்க இங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் பெற்றோம். அப்ப அம்மா தானே சொன்ன, நான் அந்த குழந்தையை நீ கொண்டு வந்துட்ட, பிளஸிங் பண்ணி எங்களை விட்டா. ஓம் சக்தி. அம்மாக்கு எல்லாமே எங்களுக்கு அம்மா தான். மருவத்தூர் போய் வந்தா மாற்றம் இருக்குது, நம் மனதினிலே மாற்றம் இருக்குது. அந்த மகராசியை கண்டும் வந்தா ஏற்றம் கூடுது, நம் வாழ்க்கையிலே ஏற்றம் கூடுது.
ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு இம்மாதம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தின் துவக்கமாக இம்மாதம் 14ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மதுரை தெப்பக்குளம் அருகே துவங்கும் மாபெரும் ஆன்மீக ஊர்வலத்தில் பங்கேற்று அனைத்து பக்தர்களுக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அருளாசி வழங்குகிறார்கள். 3 மாவட்டங்களில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 7 சக்தி பீடங்களுக்கு கும்பாபிஷேகங்களை அருள் திரு அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் நடத்தி தர உள்ளார்கள். இம்மாதம் 23ஆம் தேதியன்று திண்டுக்கல்லில் நடைபெறும் மாபெரும் மக்கள் நலப்பணி விழாவில் அருள் திரு அம்மா அவர்கள் பங்கேற்று அருள் பாலிக்கிறார்கள். அருள் திரு அம்மா அவர்களது ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கேற்போம், அன்னை அருள் பெறுவோம்.